அலைக்கடலாய் எழுந்து வருகிறோம் தெய்வமே உன் சந்நிதியில் கூடி வருகிறோம். ஆனந்தமாய் இணைந்து வருகிறோம் இயேசுவே அருள்மழையில் நனைந்து மகிழவே. அலைக்கடலாய் எழுந்து வருகிறோம் தெய்வமே உன் சந்நிதியில் கூடி வருகிறோம். ஆனந்தமாய் இணைந்து வருகிறோம் இயேசுவே அருள்மழையில் நனைந்து மகிழவே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். கும்ப ஆரத்தி. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை குலமே வருக, இறை குலமே வருக. ஒளி ஏற்றுதல் என்பது இருளை அகற்றி ஞானம், அன்பு, வெற்றி, இறை நம்பிக்கை போன்ற நேர்மறை ஆற்றல்களை பரப்பும் ஒரு புனித செயல். இது படைப்பின் தொடக்கத்தையும் தீமையின் மீது ஒளியின் வெற்றியையும் கிறிஸ்துவின் வருகையையும் குறிக்கின்றது. இருள் சூழ்ந்த வாழ்வில் நம்பிக்கை ஒளி ஏற்றுவதற்கு ஒரு வழிமுறையாகும். இப்பொழுது முதல் திரியை ஏற்ற இரண்டாம் திரியை பேரூர் தந்தை ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள் ஏற்றுவார். மூன்றாம் திரியை அருட்தந்தை கிறிஸ்துதாஸ் அவர்கள் ஏற்றுவார். நான்காவது திரியை திருவாளர் வின்சென்ட் திருமதி ஆரோக்கியமேரி அவர்கள் ஏற்றுவார். ஐந்தாம் திரியை திரு தாமஸ் ஆலிவர் திருமதி மேரி மதையழகி ஏற்றுவார். ஐந்தாம் திரியை தாமஸ் ஜெயபாலன் திருமதி ஜாஸ்மின் லக்ஷயா அவர்கள் ஏற்றுவார். தாமஸ் ஜெயபாலன் திருமதி ஜாஸ்மின் லக்ஷயா அவர்கள் ஏற்றுவார். ஏழாவது திரியை ஜோசப் ஜெய்சிலன் சாந்தி அவர்கள் ஏற்றுவார்கள்.
நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழுதுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா, நாம் பங்கின் குடும்ப விழா மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழாவை சிறப்பிக்க கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறப்பு காலத்தின் சிகரமாகவும் பொது காலத்தின் தொடக்கமாகவும் அமையும் இன்றைய விழா இயேசுவின் மீட்பு பணியின் மகத்தான தொடக்கமாகும். யோர்தான் நதியில் இயேசு திருமுழுக்கு பெற்றபோது வானம் திறக்கப்பட்டு தூய ஆவி அவர் மீது இறங்கி வர, இவர் என் அன்பார்ந்த மைந்தர் என தந்தை கடவுளின் குரலொலி கேட்டு மூவரின் இறைவனின் மறைப்பொருள் வெளிப்பட்டதை இன்று நாம் நன்றியுடன் தியானிக்கின்றோம். இயேசுவின் திருமுழுக்கு நாம் ஒவ்வொருவரின் திருமுழுக்கையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் இறைவனின் செல்ல பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் மாற்றப்பட்டுள்ள உன்னத நிலையை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றைய நாளில் நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து உலகிற்கு ஒளியாகவும் நற்செய்தியின் தூதுவர்களாகவும் வாழ தேவையான வரங்களை வேண்டுவோம். தூய ஆவியின் ஆற்றலோடு இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றும் மனநிலையோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். குடும்ப விழாவினை சிறப்பிக்கும் இந்நன்னாளிலே ஒருமுகமாய் இறைவனை தரிசிக்க, இறை திருமுகமாய் நாம் பிரதிபலிக்க, ஒரு மனதாய் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் ஒரு தாயின் நாம் உலக அன்னையின் பிள்ளைகளாய் ஒரே குடும்பமாய் வாழ இறைவனின் திருவருள் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது யுஎஸ்ஏ விக்டர் தாஸ், சாந்தா தாஸ், லூசியா தாஸ், சுபின் சில்வஸ்டர் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், உடல்நலம் வேண்டியும் ஜான் பேப்டிஸ்ட், ஜெனிஃபர் சந்திரகுமாரி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், பிள்ளைகளில் எதிர்காலம் சிறக்க வேண்டியும் அந்தோனி பிரியா நன்றி திருப்பலியாகவும், தாமஸ் மேரி மதியழகி மகள் சிந்தியா ரைச்சல் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கங்கப்பட்டு சூசை அமலப்பமரி அவர்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும் சமாதானத்திற்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் உள்ள நலனுக்காகவும் ரோஸ்லின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், திருவாளர் மரிய நேசன் சகாயா டென்னிஸ் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், பேரப்பிள்ளைகள் ஞானத்திலும் இறைபக்தியிலும் சிறந்து விளங்கவும் நல்ல உடல் உள்ள சுக வேண்டியும், கௌரி குரு லக்ஷ்மி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், குழந்தைகள் யாழினி பிறந்த நாள் விழா நன்றி திருப்பலியாகவும், அருள்மரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், கிறிஸ்டியலரசி மெல்வின் ஜோஷ்வா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், மகன் மெல்வில் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறக்கவும்,
எதிர்காலம் சிறக்க வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் அருளப்பன் லோர்துசாமி, ஆசிரியர் மேரி மற்றும் முத்திரைக்கிற செலுத்தின ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ரிப்பன் பிரபு, அனிதா மேரி எச்சம், மகள் ரினித் ருசாரியோ நன்றி திருப்பலியாகவும், திருமதி ராணி ஜேக்கப் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், பேர குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டியும், காணிக்கைராஜ் மரிய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றி திருப்பலியாகவும், ரவினா, ராகுல், ரொனால்டோ பிள்ளைகள் கல்வியிலும் சிறக்க வேண்டியும், ஆண்டோ ஜான்சன் ராஜா குடும்பம் மரித்த ஞான பிரகாசம் 35ஆம் ஆண்டு நினைவு மற்றும் கிங் ஜான்சன், இருதயநாதன், மாணிக்கம்மாள், அந்தோனி அம்மாள், ரோஸ்லின், இமாக்குலேட் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், ஸ்டெல்லா, கிறிஸ்டினா, ஜெரோம், தீபக், ஜேன் பிரித்து இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்க வேண்டியும், குடும்பத்தில் மரித்த ஜோசப் காந்தி ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது இவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தெய்வீக அன்பும் அருளும் ஆனந்தமும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருமுழுக்கின் திருவிழா நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட முதல் அருட்சாதனமாம் புகுமுக அருட்சாதனம் திருமுழுக்கின் நினைவாக இப்பொழுது நம்மீது தெளிக்கப்படுகிற தமது படைப்பு ஆகிய இந்த தண்ணீரை கடவுள் புனிதப்படுத்தி நமக்கு அருள் பொழியும்படியாக நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க இப்பொழுது அருள்வாராக. கரம் கோப்பி ஞானஸ்தான வாக்குறுதிகளை புதுப்பித்து கொள்ள வேண்டிய இந்த நாளிலே புனித நீர் அர்ச்சிக்கப்பட்டு நம்மீது தெளிக்கப்பட போகிறது. நாம் புதுப்பித்தல் அடைய புது வாழ்வு காண மனமுருகி வேண்டுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள வேண்டுமென உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் இன்று நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்க பெருக்கத்தின் உதவியால் உயிருள்ள இந்த தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து எங்களை புதுப்பித்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பான இறைவா, தண்ணீர் வளம் பெற உப்பிட வேண்டுமென இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் எங்களையும் ஏதோ எல்லா இடங்களையும் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது எந்நாளும் காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர் நானும் தூய்மை ஆவேன் நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மை ஆவேன். கூப்பி மனஸ்தாபப்பட்டு பொதுப்பெத்தலுக்காகவும் இறை இரக்கத்திற்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை இப்பொழுது தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் திருவிருந்திலே பங்கு கொள்ள நம் ஒவ்வொருவரையும் தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. கரங்களை கூப்புவோம். தூய உலக அன்னை பங்கிலே என்று நன்றி பெருக்கின் பெருவிழா நாள் அழைக்கின்ற பொழுது முப்பெரும் விழா அது ஐம்பெரும் விழாவாக மாறியது. ஏறக்குறைய 10-12 கருத்துக்களை உள்ளடக்கிய மிக பெருவிழாவாக மாறியிருக்கிறது. தமிழக ஆயர்கள் பேரவையினுடைய அன்பிய கொண்டாட்டத்தின் மாதம் இது. திருவழிபாட்டின் 2ஆம் கட்டம் கிறிஸ்து பிறப்பு காலத்தை என்றோடு நாம் நிறைவு செய்கிறோம். இப்பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களும், வெள்ளி விழா காணுகிற தம்பதிகளும், அதையும் கடந்திருக்கிற எல்லாரும் இணைந்து
இந்த உலக அன்னை பேராலய பங்கில் இருக்கிற 9 அன்பிய குடும்பங்களின் விழா கிறிஸ்து பிறப்பை நிறைவு செய்தால் உடனடியாக பொங்கல் விழா வருகிறது. அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலங்களில் விழாவும் சிறப்பிக்கப்படுகிறது. எனவே பொங்கல் விழாவோடு ஏதோ அனைவரும் இணைந்து பெருமகிழ்ச்சி கொண்டாட எல்லாம் 2026 வெகு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆரம்பமே அருமையாக இனிமையாக இருக்கிறது. இன்று 11ஆம் தேதி இணைந்து வர லூர்து அன்னையின் காட்சிகளின் நாள், பங்கு தந்தையினுடைய பெயர் கொண்ட நாளும் கூட. எல்லாவற்றையும் இணைப்போம், கரங்களை உயர்த்துவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் வலியுறுத்திய அந்த நல்ல அருமையான எளிய வார்த்தை, என் குடும்பத்திற்காக இறைவா உமக்கே நன்றி. உலக அன்னையின் எல்லா குடும்பங்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இந்த பங்கில் இருக்கிற அன்பியங்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இங்கே இருக்கின்ற குழந்தைகள், வளருகிற பருவத்தினர், இளையோர், மூத்தோர்கள், ஏதோ வயதாகி வர இயலாத தடுமாறிப்போன எல்லார் பொருட்டும் இறைவா உமக்கே நன்றி. கரங்களை கூப்பி நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளுக்கும் மிக முக்கியமாக ஆண்டவருடைய திருமுழுக்கின் நாளிலே நம் கத்தோலிக்க திருச்சபை அருட்சாதன போஷிப்பை கொடுப்பதற்காகவும் நன்றி கூறி நம் சார்பாக குருக்களோடு இணைந்து சபை மன்றாட்டிலே பங்கெடுப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அன்று யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெற்ற உம்முடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மீது தூய ஆவியார் புறாவைப் போல வல்லமையோடு இறங்கி வர இயேசுவை உமது அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையிலே நீரே அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள உம் மக்கள் எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர், நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் என்றும் வாழவும் நிலைத்திருக்கவும் பேரருளை பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திரு மகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் தேர்ந்து கொண்ட ஊழியர் மீது கடவுளின் ஆவி தங்கியிருப்பார் என்றும் அவர் உலகிற்கு நீதியையும் விடுதலையும் கொண்டு வருவார் என்றும் இறைவாக்கினர் எசாயா இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். இந்த இறைவாக்கு ஜேசுவின் திருமுழுக்கு வழியாக நிறைவேறியதை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன்.
உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 29. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. கிறிஸ்துவை அண்டி வரும் எவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை திருத்தூதர் பேருது இன்றைய வாசகத்தில் விளக்குகின்றார். தூய ஆவியின் வல்லமையால் இயேசு நன்மைகள் செய்து வந்ததை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 34 முதல் 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது:
கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவதே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்றும் நற்செய்தியை அவர் இஸ்ராயேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மையை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகின்றீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புமிக்க இறை மக்களே, ஒரு விழாவாக கொண்டாடத் தொடங்கி அது 2 விழாவாக, 3 விழாவாக, 4 விழாவாக, 50 விழாவாக இன்று மாறிவிட்டது. ஏனென்றால் விடுமுறை என்று சொன்னால் நம்முடைய பங்கில் விடுமுறைக்கு பலரும் சென்று விடுவதால் விடுமுறையில் வருகிற விழாக்களையும் சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை கடவுளின் நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடும்ப விழா கொண்டாடலாம் என்று திட்டமிட்டு நாம் குடும்ப விழாவை
இன்று கொண்டாடுகிறோம். குடும்ப விழா எல்லா குடும்பங்களின் விழா. ஆகவே உங்கள் குடும்பங்களின் சார்பாக குடும்பத்தில் 25 ஆண்டு காலம், கால் நூற்றாண்டு காலம் வாழ்ந்து வெள்ளி விழாவை கண்ட இங்கே தம்பதியர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக அவர்களையும் உங்களையும் இந்த நாளிலே, குடும்ப விழா நாளிலே வாழ்த்துகிறோம். உங்களுடைய வாழ்வுக்காக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி எல்லா குடும்பங்களையும், குறிப்பாக இந்த வெள்ளி விழா காணுகிற தம்பதியரையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஏனென்றால் ஏறக்குறைய இதற்கு மேலே நீங்கள் 40-45 ஆண்டுகள் கூட வாழ்ந்திருப்பீர்கள். குடும்பத்திலே ஒரு நாள் வாழ்வதே ஓராண்டு காலம் போல இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆகவே இன்று கால் நூற்றாண்டு காலம், அரை நூற்றாண்டு காலம் சேர்ந்தே அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ்வது என்பது மிக மிக அரிது, மிக மிக கடினம். ஆகவே துன்பங்களின் முழுமையாக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையில் சமாதானத்தோடு தியாக நெஞ்சத்தோடு வாழ்கிற உங்களை திருச்சபை, குறிப்பாக நம்முடைய பங்கு மட்டுமல்ல மறைமாவட்டமே இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறது. உலகமே இந்தியாவை வாழ்த்துகிறது. ஏனென்றால் இந்தியாவில்தான் வெள்ளி விழாவுக்கும் இணைந்தே இருக்கிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு பின்னால் தங்க விழா, பொன் விழா காலத்திலும் இணைந்தே கொண்டாடுகிறார்கள். இது பிரமிக்கத்தக்கது, வியக்கத்தக்கது. இது ஐரோப்பா கண்டத்திலும் அமெரிக்கா கண்டத்திலும் இல்லாத ஒன்றாக இருக்கிறது என்று உலகம் வியந்து இந்திய குடும்பங்களை வாழ்த்துகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் குடும்ப விழா நாளில் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்திலும் உங்களை இணைத்த இறைவன் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் நிலைத்திருக்க செய்வாராக. இந்த நாளில் நாம் இந்த விழாவில் இன்று நாம் கொண்டாடுகிற திருமுழுக்கு விழாவையும் கொண்டாடுகிறோம். திருமுழுக்கு இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற விழாவையும் கொண்டாடுகிறோம். இன்னும் இந்த விடுமுறை காலங்களில் வருகிற தமிழர் விழா, வீர விழா, தமிழர்களுடைய பண்பாட்டு விழா, பொங்கல் விழாவையும் இதோடு இணைந்து நாம் கொண்டாடுகிறோம். இன்னும் இந்த காலத்தில் 14ஆம் தேதி இந்திய பொதுநிலையினர் குடும்பங்களின் பாதுகாவலராக 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்களில் அறிவிக்கப்பட்டவர் புனிதர் வேதசாட்சி தேவசகாயம். அது 14ஆம் தேதி வருகிறது. போகி பொங்கல் அன்று வருகிறது. அன்று எல்லாரும் நாம் கூட முடியாது. ஆகவே பொதுநிலையினர் விழாவையும் இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இன்று நாம் திருமுழுக்கு, ஆண்டவரின் திருமுழுக்கு விழா, குடும்ப விழா, இன்னும் நாம் கொண்டாடுவது நம்முடைய அன்பியங்களின் கூட்டு விழா. இன்று பொது நிலையினர்களெல்லாம் இணைந்து பொது நிலையினருடைய பாதுகாவலரான தேவசகாயம் அவருடைய விழா, எல்லோரும் நாம் சேர்ந்து அன்பியங்களின் ஒன்றிப்பாக கொண்டாடுகிற அன்பிய விழாவையும் 50 விழாக்களையும் கொண்டாடுகிறோம். ஆகவே மீண்டும் ஒரு முறையாக இந்த விழா வாழ்த்துக்களையும் இந்த விழாவினுடைய பாராட்டுக்களையும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகிறேன். 50 விழா கொண்டாடும் நம்முடைய திருச்சபையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த 50 விழா என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அமைவது என்ன? ஆகவே ஒரு சில மணித்துளிகளில் சிந்தித்துவிட்டு அடுத்து நாம் இந்த திருப்பலியில் அதற்காக நாம் இறைஞ்சுவோம். இந்த 5 விழாக்களுக்கும் அடிப்படையாக இருப்பது இறை அன்பு. கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், என்னை நீ அன்பு செய்வது உண்மையானால் நீ அருகில் இருக்கிற உன்னுடைய அயலானை, உங்கள் குடும்பத்தை, உங்களோடு வாழ்கிறவர்களை நீ முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். ஆகவே இறைவனுடைய நம்முடைய அன்பு பிறர் அன்பில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே பிறர் அன்பு என்றால் என்ன என்று சொன்னால் இந்த விழாக்கள் நமக்கு காட்டுகிறது பிறருக்கு நன்மை செய்வது. ஏனென்றால் இயேசு இந்த திருமுழுக்கை பெற்ற பின்னால் அவர் நன்மைகளை செய்து கொண்டே சென்றார் என்று 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார். நன்மைகளை செய்வது, நன்மைகள் செய்வது என்று சொன்னால் என்ன? இந்த எல்லோரும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கு தன்னையே தியாகம் செய்வது. என்னோடு வாழ்கிறவர்கள் நிறைவாழ்வு பெற வேண்டும்,
அதான் நல்லது செய்வது. நிறைவாழ்வு பெற வேண்டுமானால் நான் அதற்காக குடும்பத்தில் உள்ளவர்கள் நிறைவாழ்வு பெறுவதற்கு நான் தியாகம் செய்ய வேண்டும். என்னுடைய நேரத்தை, என்னுடைய உழைப்பை அவர்களுக்காக தியாகம் செய்ய செய்ய குடும்பம் அன்பிலும் அகமகிழ்ச்சியிலும் பெருகும். ஆகவே தியாகம் செய்து செயல் அளவில் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆகவே குடும்பம் அன்பிலும் அகமகிழ்ச்சியிலும் வளர்வது போல சமுதாயத்தில் முதல் வாசகத்தில் சொன்னது போல எசாயா சொல்லுகிறான், மெசாயா வருகிற போது அவர் சமுதாயத்தில் நீதியும் நேர்மையும் நீரோடையைப் போல பாயச் செய்வார் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த விழாக்கள் எல்லாம் நமக்கு காட்டுவது குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அகமகிழ்ச்சியும், சமுதாயத்தில் சமத்துவம் சகோதரத்துவமும் அதனால் உண்டாகிற நீதியும் நேர்மையும் கொண்ட அனைவரும் அனைத்தும் பெற்று இன்புற்று வாழ்கிற சமுதாயத்தை உருவாக்க மீண்டும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழைப்பதுதான் இந்த ஐம்பெரும் விழாக்களாகும். அதை தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய அன்பியங்களில் இருக்க வேண்டியதும் இந்த இறையன்பை பிறரன்பில் காட்டுவது. பிறரன்பு என்று சொன்னால் நன்மை செய்வது, நன்மை செய்வது என்று சொன்னால் தியாகம் செய்து எல்லோரும் நிறைவாழ்வு பெறுவதற்காக தங்களை அர்ப்பணிப்பது. அப்படி உண்டாகிற போது விண்ணகமே மண்ணகத்தில் வாழ்கிற குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உருவாக்குவது என்று கூறுகிறார். ஆகவே தான் நான் இன்று கொண்டாடுகிற குடும்பத்தில் வாழ்ந்த தேவசகாயம் அவர்தான் முதல் பொதுநிலையினர், குடும்பத்தில் வாழ்ந்த பொதுநிலையினர், புனிதர். அதற்கு முன்னால் எல்லாம் குருக்களும் அருட்கண்ணியர்களும் தான் புனிதர்களாக வருவார்கள். ஆகவே முதல் புனிதர், இந்தியாவின் முதல் புனிதர், இந்தியாவினுடைய முதல் பொதுநிலையினர் புனிதர் தேவசகாயம். ஆகவே தேவசகாயம் வாழ்க்கை மிக பெரிது. குறுகிய நாம் பார்த்தால் அவர் பாரம்பரிய கிறிஸ்தவர் அல்ல. அவர் தாய் தந்தைகளெல்லாம் அவர் 1712ஆம் ஆண்டு நம்ம பார்க்குறோம். குமரி மாவட்டத்திலே நட்டாளம் என்ற கிராமத்தில் இந்து பெற்றோர்களுக்கு பிறக்கிறார். பிறகு அவர் நாம் பார்க்கிறோம் அந்த அவருடைய சேனையில் அவர் இராணுவத்தில் அவர் சேருகிறார், தளபதியாக ஆக்கப்படுகிறார். நாம் பார்க்கிறோம் திருவிதாங்கூர் மன்னன் தளபதியாக்கி விடுகிறார். தளபதியாக இருக்கும்போது அவரோடு இருக்கிற ஒரு டச்சு ஒரு மனிதன் ஒரு டீனலாய் கிறிஸ்துவை பற்றி சொல்ல சொல்ல இவர் மனம் மாறி கிறிஸ்தவராக மாறுகிறார். இவர் 1745ஆம் ஆண்டு அவர் தூத்துக்குடியில் சென்று இங்கே இருக்கிற இந்த மன்னனுக்கு தெரியாமல் அவர் விரும்பி ஞானஸ்நானம் பெறுகிறார். ஞானஸ்நானம் பெற்றுவிட்ட பின்னாலே நான் ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவன் என்று மக்கள் முன்னால் திருவிதாங்கூரில் சொன்னவுடன் அரசரும் அந்த இருக்கிற இராணுவம் அந்த அவரோடு இருந்த படை தளபதி அனைவரும் இவரை கொல்லுவதற்கு தேடுகிறார்கள். இவரை சிறைபிடிக்கிறார்கள். 7 ஆண்டு காலம் துன்புறுத்துகிறார்கள். அந்த குமரி மாவட்டத்தின் ஒவ்வொரு மூலையிலும் வைத்து சவுக்கடி அடித்து இவரை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி மக்களுக்கு காட்டி இவரை போல கிறிஸ்தவராக மாறினால் இப்படித்தான் உங்களுக்கும் என்று பயமுறுத்துகிறார்கள். ஆனால் தேவசகாயம் அந்த பயமுறுத்துகளை அஞ்சாமல் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறார். அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் சந்திக்க வருகிறார்கள். வந்தவர்களெல்லாம் நோய் குணமாகிறது, பேய்கள் ஓடுகிறது, கேட்ட வரங்கள் கிடைக்கிறது. இந்த 7 ஆண்டுகளில் அவர் அற்புதங்களை செய்வதை கண்டு இறுதியிலே 1752ஆம் ஆண்டு காத்தாடி மலை ஆரல்வாய் மொழி குமரி மாவட்டத்தில் உள்ளது. அந்த இடத்தில் கொண்டு போய் மலை மீது வைத்து அவரை துப்பாக்கியால் சுடுகிறார்கள். துப்பாக்கி சுடவில்லை, அவரே துப்பாக்கி எடுத்து இயேசுவே உண்மை போல நான் அன்புக்கும் விசுவாசத்திற்கும் சாட்சியாக நான் வாடப்போகிறேன், உமக்காக உயிர் கொடுக்கிறேன், என் விசுவாசம் குமரியில் விசுவாசம் பொங்கும் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் சுடுங்கள் என்று சொல்லுகிறார். அவன் 5 குண்டுகளை சொல்லுகிறான். அங்கேயே சுருண்டு அவர் அங்கே வேத சாட்சியாக மரிக்கிறார். உடலை கொண்டு வந்து புனித சவேரியார் நாகர்கோயிலில் இருக்கிறது கோட்டாறு அந்த புனித சவேரியார் ஆலயத்தில் புதைக்கிறார்கள். இன்றும் அவருடைய கல்லறை இருக்கிறது, புனிதம் நடக்கிறது. ஆகவே அவரை 2022ஆம் ஆண்டு நம்முடைய திருச்சபை முதல் இந்தியாவினுடைய பொதுநிலையினர் புனிதர் என்று பட்டம் கொடுத்தார்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இந்தியாவினுடைய
குடும்பங்களின் பாதுகாவலர், இந்தியாவினுடைய பொதுநிலையினர் பாதுகாவலர் என்று அவருடைய இறப்பின் நாளை நாம் பார்க்கிறோம். இறப்பின் நாளை போகி பொங்கலில் வருகிறது 14ஆம் தேதி அந்த நாளை அவருடைய விழாவாக கொண்டாடுகிறார்கள். ஆகவே தேவசகாயம் குடும்பங்களினுடைய பாதுகாவலர் மட்டுமல்ல, ஒரு விசுவாசத்திற்காக ஒரு அன்பை வெளிப்படுத்த அவருடைய திருச்சபைக்கு முன்பால் சாட்சி சொல்ல அவர் தன்னையே பலியாக்கினார். இதைதான் இன்று இந்த பொங்கல் விழாவும் காட்டுகிறது. நாம் சொன்னது போல இறையன்பை பிறரன்பில் காட்ட வேண்டும். நீங்கள் பார்க்கிற இந்த கரும்பு கூட என்ன செய்கிறது? சிறிது நேரத்திற்குள்ளாக இந்த கரும்பை சாராக பிழிந்து அது தன்னை உருக்கி கொண்டு சுவையான இனிப்பான நீரை நமக்கு அளிக்கிறது. நாம் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம், இங்கே பொங்கல் வைப்பார்கள். என்ன ஆகிறது? நெல்லாக இருந்து இடிக்கப்பட்டு துன்பங்களை தாங்கி, அந்த அரிசியாக இருந்து கொதி விலையில் கொதித்து துன்பங்களை தாங்கி நல்ல மலர்ந்த நம் சோறாக உணவாக நமக்கு அளிக்கப்படுகிறது. இந்த இயற்கையே பாடம் சொல்லுகிறது. நாம் நமக்காக வாழக்கூடாது, நாம் எல்லோருடைய நிறைவாழ்வுக்காக வாழ வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிற கரும்பும் நெல்லும் நமக்கு கதை சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் நாம் இந்த ஐம்பெரும் விழா கொண்டாடுகிற போது ஒரு உறுதி எடுப்போம். இறையன்பை பிறரன்பில் காட்டுவோம். பிறரன்பு என்று சொன்னால் நிறைவாழ்வு அளிப்பது. நிறைவாழ்வு அளிப்பதற்காக குடும்பத்திலும் சமூகத்திலும் அர்ப்பணித்து தியாகம் செய்து நாம் இறையாட்சியை உருவாக்கும் சிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு இந்த திருப்பலியில் நாம் இறைஞ்சுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருமுழுக்கின் நாள் கொண்டாட்டத்தின் நாளிலே நம் திருமுழுக்கினுடைய சத்தியங்களை பாடி புதுப்பிப்போம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மரியானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், வாரியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, தங்களுடைய திருமணத்தின் பொழுது இப்பொழுது 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற தம்பதியினர் அப்பொழுது அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை இப்பொழுது மீண்டுமாக புதுப்பித்து கொள்ளுகின்ற நிகழ்வு நடைபெறும். அன்பானவர்களே, நீளமான வழிபாடு இல்லை. இங்கே இருக்கிற வெள்ளி விழா கண்ட தம்பதிகள் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற எல்லா தம்பதிகளும் தங்களுடைய அந்த சுருக்கமான அந்த திருமணத்தினுடைய மையமான உடன்படிக்கையை நாம் சொல்ல நீங்கள் திரும்ப சொல்லலாம்.
நான் திரும்ப நான் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை வாசிப்பவர்கள் அனைவரும் தயவு கூர்ந்து பீடத்திற்கு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள் வாசிப்பவர்கள் விரைவாக வரும்படி கேட்கின்றோம். அமர்ந்து கொள்ளுங்கள். இறைமக்கள் மன்றாட்டு திருப்பலியின் இறுதியில் மாலை மாற்றும் அந்த தந்தமை உள்ளத்தோடு வழி நடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இறைமக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் எழுந்து நெல்லுங்கள். திருமுழுக்கு வழியாக பெற்றுக்கொண்ட எமது அழைப்பிற்கு தகுந்தவாறு வாழ்ந்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவின் மனநிலையை எமது வாழ்வில் பிரதிபலிக்க வரமளிக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக உலக நாடுகளின் தலைவர்களும் எம் தாய் திருநாட்டை ஆள்பவர்களும் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று கடவுளும் மக்களும் மகிழும் வண்ணம் நல்லாட்சி புரியவும் நீதி, நேர்மை மற்றும் அமைதியை நிலைநாட்டி அனைவருக்குமான நலத்தில் முனைப்புடன் செயல்பட தேவையான ஞானத்தை அளிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணிவாழ்வு மற்றும் அழைத்தல்களுக்காக இதோ என் ஊழியர் என தேர்ந்து கொள்ளப்பட்ட குருக்களும் துறவியரும்
மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் திகழவும், பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், சிறைப்பட்டோர்களின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போருக்கு மீட்பு அளிக்கவும் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வரமளிக்க உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக ஜாதி, இனம், மதம், மொழி என ஆள் பார்த்து செயல்படாத எம் இயேசு கிறிஸ்துவே, உண்ண உணவில்லாமலும் உடுத்த உடை இல்லாமலும் உறங்க இடமில்லாமலும் நோயினாலும் வறுமையினாலும் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து தவிக்கும் உம் மக்களுக்கு உம் அனைத்து வரங்களோடு நீதியும் விடுதலையும் பெற்று மன நிம்மதியில் சமாதானத்தோடு அரவணைத்து சந்தோஷமாக வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கு சமூகம் மற்றும் இளைஞர்களுக்காக இங்கே கூடியுள்ள எம் பங்கு சமூகம் அனைவரும் கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் ஒளியை பாதுகாத்து வளர்க்கவும், குறிப்பாக எம் இளைஞர்கள் தீய வழியில் செல்லாமல் தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பப்பட்டு திரு அவை சமுதாயத்திற்கு நற்சான்றுகளாக திகழ தேவையான வரங்களை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, இதோ ஐம்பெரும் விழாக்களாக குடும்ப விழா, அன்பிய விழா, பொங்கல் விழா, பொதுநிலையினர் விழா, திருமுழுக்கு விழா ஆகிய 5 விழாக்களை கொண்டாடும் நாங்கள் உலக அன்னையின் செல்ல பிள்ளைகளாய் இனி வருங்காலங்களிலும் ஒரே குடும்பமாய் ஒற்றுமையாய் அன்போடும் பாசத்தோடும் இப்பங்கிலே நாங்கள் அனைவரும் உடல் உள்ள நலன்களோடும் அருள் வரங்களும் பொருள் வளங்களும் பெற்று நலமாய் வாழவும், சிறப்பாக இந்த ஆண்டிலே வெள்ளி விழா காணும் தம்பதிகளை நிறைவாக ஆசிர்வதித்து இத்தனை ஆண்டுகள் அவரை காப்பாற்றிய உம்முடைய கருணைக்காய் நன்றி செலுத்தி, இனி வரும் காலங்களிலும் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான நல்ல உடல்நலம் ஆன்ம நலம் கொடுத்து இனி வரும் காலங்களிலும் அவர்கள் பொன்விழா காணும் தம்பதிகளாக வாழவும், எங்களுக்கு வேண்டிய எல்லா வரங்களுக்காகவும் உலகன்னையின் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோரும் கரங்களை கூப்பி நன்றி பெருக்கு பெருவிழா கொண்டாட்டத்தை மையப்படுத்தி எந்த ஞாயிற்றுக்கிழமை திருவழுவாட்டு ஆண்டின் பொதுக்கால முதல் ஞாயிறு திருமுழுக்கு விழா நாளிலே திருவண்ணாமலை மாநகராட்சி மற்றும் 4 கிளை பங்கில் இருக்கின்ற தூய உலக அன்னை பங்கு சார்ந்த எல்லா குடும்பங்களையும் அதிலே சிறப்பான விதத்தில் தங்களை 25 ஆண்டுகளும் அதற்கு மேலும் அர்ப்பணித்திருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுத்து எல்லாரும் மகிழ வேண்டும், ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். அன்பியம் என்று சொல்லி எல்லாரும் ஒரே அன்பு மயமான ஆண்டவருடைய பிள்ளைகள், தொடர்ந்து அற்புத குழந்தை இயேசுவையும் என்னை மகிமைப்படுத்த நான் உங்களை மேலும் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்திலே தமிழர் திருநாள் தை பொங்கல், பொங்கலிட்டு நன்றி கூறுகிற தருணத்தில் நம்மிடம் குறைகள் இருக்கின்றன, பலவீனங்கள் இருக்கின்றன, சரிவுகள் இருக்கின்றன. குடும்ப ஒழுக்கத்திற்கு மாறாக, ஞான வாழ்விற்கு அருட்சாதனத்திற்கு மாறாக நாம் நடந்த சூழல் இருக்கிறது என்று ஆண்டவருடைய திருமுழுக்கிலே திருமுழுக்கு வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிறோம், புத்துணர்ச்சி பெறுகிறோம், புத்தெழுச்சி பெறுகிறோம். புது வாழ்வை பெருமகிழ்ச்சியோடு ஒரே குடும்பம் பெரும் குடும்பம் என்று இணைந்து ஒன்றாக விருந்துண்ணவும் இருக்கிறோம். இந்த பின்னணியில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியோர் சிறியோருக்காக, சிறியோர் பெரியோருக்காக எங்களை ஆசீர்வதியும். 2 கரங்களையும் உயர்த்தி திருமறை மரபுப்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு இரும், எங்களை வலுப்படுத்தும், பலவீனங்களை போக்கி பலப்படுத்தும். யாங்கள் உம்முடையவர்கள் என்பதை எண்பிக்க எந்த அளவிற்கு உம்முடைய ஆற்றலும்
அருளும் நன்மைத்தனமும் வேண்டுமோ அவற்றுக்காக கரமிருத்து மன்றாடுகிறோம். எங்களை ஆசிர்வதியும். கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அமலோற்பவ அன்னை, உலக நாயகி, நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகையை பரிந்துரைக்க உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது காணிக்கை பவனி. முதலில் வெள்ளி விழா கொண்டாடுகின்ற தம்பதியர்கள் காணிக்கை அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. என்னாலுமே உமக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என்னாலுமே உமக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உம் பலிபீடமே. என் தெய்வமே உன் பலிபீடமே. என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. என்னாலுமே உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என்னாலுமே உமக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமாக இணைந்து நன்றி பெருக்கோடு இறை ஆசிர் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடுகிற நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதினாலே உமது நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றிலே புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதையும் நாங்கள் நம்பவும் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புற வடிவிலே இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதையும் நாங்கள் அறிய செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இன்று இந்த மண்ணுலகிலே இடையராத உமது மாட்சியை போற்றி கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
இடமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. முழந்தாளிட்டு நடுப்பூசையின் மகிமை உணர்ந்து அப்பரசத்தோடு நம்மை இணைத்து கொண்டு ஆண்டவர் அருளை வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் திருக்கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கிற கண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இறக்குத்திறன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவர்கள் கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும், குறிப்பாக துன் போஸ்கோ, நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எல்லோரும் இயேசுவோடு நம்மை இணைத்து கொண்டு அவரை போல திருமுழுக்கு பெற்ற நாம் அப்பா தந்தை என்று ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். குடும்ப அமைதியையும் அருளையும் குலைக்கிற தீமைகள் வேறறுக்கப்பட வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. தனி மனிதருக்கும் குடும்பத்தாருக்கும் வேண்டிய அடிப்படை அருளை கேட்டு இறைஞ்சி ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இப்பொழுது எங்களுடைய பாவங்களை பாராமல் உம் திரு அவையினுடைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அருளையும் அன்பையும் அமைதியும் ஆனந்தத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஆட்கொள்ளப் போகிற இடத்தில் உடல் ரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிறக்கத்தால் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இவரே திருமுழுக்கு பெற்று உலக மீட்பராக தன்னை உயர்த்தி கொண்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவருடைய தேவநற்கருணை திருவிருந்தில் பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தம்பதிகள் நடுவில் வாருங்கள். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுமே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுவே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுமே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவார் இங்கே, இதயம் அருகில் அமர்வார் இன்றே. இறைவா இறைவா வருவார் இங்கே, இதயம் அருகில் அமர்வார் இன்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுவே. இன்று குடும்ப விழாவை முன்னிட்டு இந்த திருப்பலி முடிந்தவுடன் சிறு கலை நிகழ்ச்சியும் அதை தொடர்ந்து அன்பின் விருந்து அனைவரும் பகிர்ந்து கொள்ளுகிற விருந்தும் இருக்கும். ஆகவே விருந்து தயாரான உடனே இது அனைவருக்கும் வழங்க தொடங்குவார்கள். இங்கே கலை நிகழ்ச்சி மேலே இருக்கிற அந்த
நம்முடைய சமூக கூடத்தில் அது நடைபெறும். இன்று மிகச் சிறப்பாக இந்த திருப்பலியை நமக்கு ஒப்பு கொடுத்த பேரருள் திரு ஜேம்ஸ் வின்சென்ட் அவரோடு இணைந்து ஒப்பு கொடுத்த அருள் திரு கிறிஸ்துதாஸ், அருள் திரு அமுதனடிகளார் இவர்களுக்கு நாம் நெஞ்சார நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த திருப்பலி முடிந்தவுடனே விருந்து நமக்கு அளிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த விழாவை முழுவதுமாக முன்னின்று அனைத்தையும் ஒருங்கிணைத்து செய்தவர்கள் பங்கு பேரவை தலைவர், செயலர், பொருளர் இவரோடு சேர்ந்து ஒவ்வொருவரும் மிகவும் ஒரு வார காலமாக இதை தயாரித்து நமக்கு வழங்கினார்கள். ஆகவே பங்கு பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாம் நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். இறைவன் நிறைவாக அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விருந்தை ஒரு குழுவோடு இணைந்து மிகச் சிறப்பாக நமக்கு அளிக்க இருக்கிறவர், அதை தயாரித்து வழங்கி இருக்கிறவர் திரு ஜேம்ஸ் குடும்பம். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். வெள்ளி விழா தம்பதிகளுக்கும் நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். இந்த நம்முடைய தேனிமலை குழந்தை இயேசு திருத்தல திருவிழா தொடங்கிவிட்டது. 13ஆம் தேதி நற்கருணை பெருவிழா மாலை 5:30 மணி அளவில் நடைபெறும். 14ஆம் தேதி குழந்தை இயேசு திருவிழா திருப்பலி ஆயரின் தலைமையில் நடைபெறும். மாலை 4 மணிக்கு அது தொடங்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு யூடியூப் நமக்கு அளிக்க இருக்கிற திரு சந்தோஷ், அவினாஷ் இவர்களையும் இந்த நேரத்தில், அவர்கள் குடும்பத்தையும் இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்ப விழாவுக்கு உணவுக்காகவும் தயாரிக்கவும் பலர் இங்கே பங்களித்திருக்கிறார்கள். அவர்களே மனமு வந்து அளித்திருக்கிறார்கள். காய்கறி வழங்கியவர்கள் திரு அம்பேத்கர், பிஏபிஎல் திருமதி ஜீவன் பிரியா தர்ஷினி மற்றும் ஜோன் ஷான் சகானா குடும்பத்தினர். பாக்குமட்டை தட்டு டம்ளர் அளித்தவர்கள் ஒய் ஜான்சன், சகாய சுமதி கரோல் குடும்பம். அரிசி ஜான் பேப்டிஸ்ட், ஜெனிஃபர் சந்திரகுமாரி, திருமதி லில்லி தெரேசா, திரு தாமஸ், செல்வி பிரியா இவர்கள். ரொக்கமாக வழங்கியவர்கள் திரு டாக்டர் மிக்கேல், தாமஸ், லில்லி 5000, இன்பராஜ் 3000, ஜெயராஜ் குடும்பம் 2000, ஃபிலிக்ஸ் ரொசாரியோ, அமிர்தராணி 500, ஸ்டெல்லா மேரி குடும்பம் 500. இவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நாம் பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். திருப்பலி முடிந்தவுடனே இந்த வெள்ளி விழா தம்பதிகள் மலர் மாற்றிக்கொள்ளுவார்கள். இது முடிந்தவுடனே அனைவரும் நாம் அங்கே கலை நிகழ்ச்சிக்கு செல்லுவோம். அங்கே உணவு தயாரான உடனே உங்களை அன்பிய தலைவர்கள் வரிசையாக நிற்க வைத்து எல்லோரும் பெற்று செல்லுகிற அளவில் நம்முடைய அன்பின் விருந்தை மகிழ்ச்சியோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் அனைத்துக்கும் நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். தம்பதிகள் முன்வரிசைக்கு வாருங்கள். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடனே வேண்டுகின்றோம். அதனால் உமது ஒரே அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கிற நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பங்கள் மீதும் அன்பியங்கள் மீதும் இறங்கி உங்களோடு என்றென்றும் தங்குவதாக. சென்று வாழ்வோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சார் முடியும் சார்.
நமது தூய உலக அன்னை பங்கின் இறை சமூகமும் ஒரு குட்டி திருச்சபைதான். இந்த மிகப்பெரிய கூட்டு குடும்ப விழா, அன்பிய விழா, தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விழா ஆகிய முப்பெரும் விழாக்களை ஒரு சேர கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் அனைவருக்கும் முப்பெரும் விழா வாழ்த்துக்களை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பாடல் இவ்வாறு கூறுகிறது. 128:2-3 சொல்கிறது, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியர் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பர், உண்ணுமிடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் சூழ்ந்திருப்பர். The 25th anniversary is a monumental milestone, often referred to as silver anniversary. It makes a quarter of century of love, growth and shared experience. 25வது ஆண்டு வெள்ளி விழா என்பது கால் நூற்றாண்டின் காதல், வளர்ச்சி மற்றும் பரிமாறிக்கொண்ட அனுபவங்களின் மறக்க முடியாத மைல்கல் என்றால் அது மிகையாகாது. இந்த இனிய தருணத்தில் நமது பங்கின் இவ்வாண்டு தங்களது திருமண வெள்ளி விழாக்களை சிறப்பிக்கும் இந்த அழகான தம்பதியர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் நற்சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் இறைவனின் எல்லா அருள் வரங்களோடும் பெற்று வாழ்ந்திட பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, பங்கு அருட்பணி பேரவையின் உறுப்பினர்கள் மற்றும் இறைமக்கள் உங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் மாலை கொடுத்திருக்கிறார்கள். தம்பதியர்கள் ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு குழு புகைப்படம் இருக்கும். தொடர்ந்து புதிய வெள்ளி விழா தம்பதியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிக்கப்படுகிறார்கள். தம்பதியர் இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் தொடர்ந்து இவர்கள் குடும்பத்தில் வளர்ந்து பொன்விழா காணும் தம்பதிகளாக இவர்களை ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களோடு வாழ்வாராக. இப்போது மாலையை மாற்றிக்கொள்வார். மாலையை அணிவிப்பார். கரவொலியுடன் போடுங்க. பொன்னாடை அணிவிக்கப்படும். திரு வின்சென்ட் பாப்பு ஆரோக்கியமேரி அவர்களுக்கு பொன்னாடையை போற்ற திரு ஜான் போஸ்கோ சகாயமாதா அன்பிய பொறுப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் கைகளை தட்டுவோம். ஜோசப் ஜெய்சலன் சாந்தி அவர்களுக்கு பொன்னாடையை போற்ற அருட் சகோதரி லூசி கிரேஸ் அண்ட் கம்பேஷன். வின்சென்ட் ஆலிஸ் மேரி அவர்களுக்கு பொன்னாடையை போற்ற மவுண்ட் இல்ல தலைமை அருட் சகோதரி செலின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தாமஸ் பேபி சகாயம் இவர்களுக்கு பொன்னாடையை போற்ற கிரேஸ் இல்லத்தை சார்ந்த அருட் சகோதரி விமலா அவர்களை அழைக்கின்றோம். திரு தாமஸ் ஆலிவர் மேரி மதியழகி இவர்களுக்கு பொன்னாடையை போற்ற திரு ஏஜே ஜான்சன் வின்சென்ட் பவுல் பொறுப்பாளர் ஏஜே ஜான்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு தாமஸ் ஜெயபாலன் ஜாஸ்மின் லக்ஷயா அவர்களுக்கு பொன்னாடையை போற்ற திரு ஜெகதீஷ் அந்தோனியார் அன்பிய பொறுப்பாளர் அவர்களை அழைக்கின்றோம். அனைவரும் கைகளை தட்டுவோம். இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், குறிப்பாக நமது பங்கு தந்தை, நம்முடைய மூத்த குரு ஜேம்ஸ் வின்சன் அடிகளார், நம்முடைய மண்ணின் மைந்தர் கிறிஸ்ராஜ் அடிகளார், நமது உதவி பங்கு தந்தை, அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பங்கு பேரவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இந்த விழா முடிந்தவுடனே தயவுசெய்து சமுதாய கூடத்தினுடைய மேல் பகுதிக்கு செல்லவும். அங்கே உங்களுக்காக கலை நிகழ்ச்சிகள் தயாராக இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகள் முடிந்தவுடனே உங்களுக்கு உணவு பரிமாறப்படும். நன்றி. அனைவருக்கும் அனைத்துக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் காத்திருந்து இதில் கலந்து கொண்டீர்கள். இவர்களுக்கு போட்ட இந்த மலர் மாலை குடும்பத்தில் தம்பதிகளாக வாழ்கிற எல்லாருக்கும் போட்டதாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் இந்த நாளில் ஆண்டவர் வாழ்த்துகிறார். உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் நிலைத்து வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். கலை நிகழ்ச்சிக்காக சமுதாய கூடத்திற்கு நாம் செல்லுவோம். அனைவருக்கும் அனைத்துக்கும் நன்றி.